ஹே ஹை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம 2018 ரிலீஸ் ஆன ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டிராமாவை தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இறந்து போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நரகத்துக்கோ இல்ல சொர்க்கத்துக்கோ தான் போவோம். ஆனா இந்த கதையில இருக்கக்கூடிய ஹீரோ இறந்ததுக்கு அப்புறம் வேற ஒருத்தரோட உடம்புல இருந்து கண் முழிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் ஒரு பயங்கரமான கெட்டவன் இருந்தாலும் நம்ம ஹீரோ அவனோட உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் நல்லவன் மாதிரி வாழ ஆரம்பிக்கிறான். அதே சமயத்துல நம்ம ஹீரோ அவனோட குடும்பத்தையும் பாத்துக்கிறான். இந்த கெட்டவனோட குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு 2 மனைவிங்க கிட்டையும் மாட்டி தவிச்சுட்டு இருக்கான். சோ அந்த நேரத்துலதான் சில மர்மமான விஷயங்கள் எல்லாம் தெரிய வருது. நம்ம ஹீரோ ஒன்னும் நார்மலா சாக கிடையாது. அவனை யாரோ ஒருத்தங்க கொலை பண்ணிருக்காங்க ஏதோ ஒரு பர்டிகுலரான ரீசனுக்கு. சோ அது யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம இவன் எதுக்காக இன்னொருத்தனோட உடம்புக்குள்ள போனான் அப்படின்னு சொல்லிட்டு கதை முழுக்க ஒரு மாதிரி த்ரில்லாவும் அதே சமயம் காமெடியாவும் எடுத்துட்டு போயிருப்பாங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சோ வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் சேனல்ஸ்ல ஒருத்தனை இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. சோ அவனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாங். ஆக்சுவலா இவனுக்கு இருக்கிற அதே நேம் தான் நம்ம ஹீரோக்கும் இருக்கும். ஏன்னா அதை வச்சுதான் இந்த கதையும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எடுத்துட்டு போயிருப்பாங்க. சோ அதனால இவனுக்கு நம்ம சாங் வில்லன் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். சோ இவன் பாத்தீங்கன்னா கொரியாவில இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேங்க்ல மேனேஜரா வேலை பாக்குறான். சோ இப்ப இவங்கிட்ட எதை பத்தி கேட்டு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்கன்னா, இந்த நாட்டோட பொருளாதாரம் எல்லாம் எப்படி இருக்கு, மத்த பேங்க் எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் இவன் என்ன சொல்லணும் அப்படின்றத கூட ஆல்ரெடி அங்க ஒரு இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. பட் இவன் பாத்தீங்கன்னா அது எதையுமே பார்க்காம இவனுக்கு தோணுன விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு இருக்கான். சோ இதனால இந்த இடமே ஒரு மாதிரி பரபரப்பாயிருது. இவனடா அதுல வர்றது சொல்லாம இவன் பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கான், பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டுருவோம் போலயே அப்படின்ற மாதிரி. சோ இப்ப கட் பண்ண அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம டிராமாவோட ஹீரோவை காட்டுறாங்க. அவர் சமைச்சுக்கிட்டே இருக்காரு. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவரோட பேரும் பாத்தீங்கன்னா ஷாங் தான். அதனால நம்ம இவரை ஹீரோ அப்படின்னு சொல்லியே கூப்பிடலாம். சோ இவரு ரொம்பவே நல்லா சமைக்கிற ஒரு செஃப். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல இவரும் இவரோட வைஃபும் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்து இப்போ இந்த ரெஸ்டாரண்டே கிட்டத்தட்ட வாங்க போறாரு. அதனால அவங்களுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சோ இப்படி இவங்க எப்பயும் போல அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும்போது டிவில பாத்தீங்கன்னா இப்போ அந்த சாங் வில்லனை நம்ம பார்த்திருப்போம்ல, அவன் கூட இன்டர்வியூல பேசிட்டு இருந்திருப்பான். அவனோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும். இதை நம்ம ஹீரோவோட வைஃப்னு பார்க்கும்போது ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அதுல அந்த சாங் வில்லனை பத்தி போட்டிருக்க கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்க ஹஸ்பண்டோடது மாதிரியே இருக்குது. அந்த நேம், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. என்ன டேட் ஆஃப் பர்த் நேம் எல்லாம் பார்க்கும்போது என் ஹஸ்பண்டோடது மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த சாங் வில்லனை காட்டுறாங்க. இவன் இந்த பேங்க்ல வேலை செய்யக்கூடிய சில பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் போய் மீட் பண்றான். அவங்க எல்லாருமே குளிச்சுக்கிட்டு இவனை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவனை யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் சில விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனா அதுக்கெல்லாம் இவன் கட்டுப்பட்டு போற மாதிரி தெரியல. இவனோட முடிவுல இவன் ஸ்ட்ராங்கா இருக்கான். அதுக்கப்புறம் இவன் வேலை பாக்குறான்ல ஒரு பேங்க்ல, அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய ஹெட் பாத்தீங்கன்னா இவன் கூட சேர்ந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல ரிட்டையர் ஆயிருவேன். ஆனா அதுக்குள்ள பெருசா ஏதாவது பண்ணிட்டு போகணும்னு தோணுது. கொஞ்சம் அதிகமா நீ எனக்கு பணம் கடன் கொடுக்குறியா? ஒரு 300 கோடி என்னால இப்போ அந்த பணம் எல்லாத்தையுமே எடுத்துக்க முடியாது. ஆனா நீ இப்போ அந்த பிரான்ஸோட மேனேஜரா இருக்க. சோ உன்னால முடிஞ்சா எனக்கு அந்த பணத்தை எடுத்து தர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம சாங் வில்லனும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே ஒரு மாதிரி சொல்லிட்டு அவ அங்க இருந்து போகும்போது இவனுக்கு ரொம்பவே கோபம் ஆயிருது. ஆக்சுவலா இவனோட வைஃப் எப்ப இவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு போலாம்னு சொல்லிதான் யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜாங் ஹீரோ இருக்கான்ல, அவன் கடையெல்லாம் போட்டுட்டு அவனோட வைஃப் கூட பேசிட்டு போயிட்டு இருக்கான். இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்க இந்த ஹோட்டலை வாங்க போறாங்க. அதனாலதான் ஒரு மாதிரி சந்தோஷத்துல இருக்காங்க. அதுவும் இல்லாம இவங்க ஒரு ஹாப்பியான கப்பிள்ஸ் தான். எப்பயுமே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, நல்லா ஜாலியா பேசிட்டு. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா ஏதோ சண்டை நடக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோவும் போயிட்டு ஆமா என்ன இங்க சண்டை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவரோட வைஃபும் சொல்றாங்க, நம்ம பொண்ணு சிகரெட் குடிக்கிறான்னு நினைக்கிறேன், அவளோட பேக்ல இருந்து நான் லைட்டர் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த பொண்ணு சொல்றா, அம்மா அது என்னோடது இல்லம்மா, என் ஃப்ரெண்டோடது. அவதான் டீச்சர் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதை என்னோட பேக்ல போட்டுட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே அம்மா நான் உன்னை நம்புறேன், நீ உடனே ரெடி ஆகு, நான் உன்னை போயிட்டு விட்டுட்டு வந்துறேன் ஸ்கூல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் சொல்றாரு, ஏங்க என்னங்க நான் பாட்டுக்கு விசாரிச்சுட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு அனுப்பி விடுறீங்க. அவ என்ன குற்றவாளியாடி நீ விசாரிக்கிறதுக்கு? குழந்தைங்க என்ன சொன்னாலும் அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணக்கூடாது, அதை ஏத்துக்கிட்டு போகணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா ரொம்ப சாதுவா பேசுறாரு. சோ ஆக்சுவலா இவங்க 2 பேருக்கும் ஒரு பொண்ணு தான் இருக்கா. அவ இப்போ ஸ்கூல் போயிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம டைம்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜாங் வில்லன் இருக்கான். அவன் அப்படியே பயங்கரமா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அவனோட வேலைக்கு கிளம்பிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த வில்லனோட வைஃப் இருக்காள், அவளை காட்டுறாங்க. இவ சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு குழந்தைய காணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இவளும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட அங்க அடையாளங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த குழந்தைய தேட ஆரம்பிச்சுட்டு இருக்கா. கடைசியா அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு அவ அப்படியே கூட்டிட்டு போலாம்
அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த குழந்தைய இன்னொருத்தன் கண்டுபிடிச்சிடறான். பாப்பா உன்னதான் தேடிட்டு இருக்காங்க, நான் உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன் உன்னோட அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. இப்ப அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜாங் வில்லன் அவன் பேங்க்ல வேலை செய்யற எல்லா எம்ப்ளாயிஸையுமே கூட்டிட்டு வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்குறான். அவங்களும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவன் பாத்தீங்கன்னா சாப்பிட விடாம அவங்க கிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்துட்டே இருக்கான். அவங்களும் சாப்பிட முடியாம அவனையே பாத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு கால் வருது. அவன் அட்டென்ட் பண்ணி பேசிட்டு செம்மையா திட்டிட்டு இருக்காரு. ஏன்டா நீ எல்லாம் சோற தின்றியா இல்ல வேற ஏதாவது தின்றியாடா, அது தொண்டையை போய் அடிச்சுக்கிச்சா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசும்போது இவங்களுக்கு எல்லாம் சாப்பிட்டது கூட வெளியே வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமா பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா உடனே சாப்பிடாம அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போகும்போது இவங்களும் வேற வழி இல்லாம உடனே அவன் கூடவே எந்திரிச்சு போயிருவாங்க. கர்மம், இதுக்கப்புறம் இவன் கூட எல்லாம் சாப்பிடவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புலம்பிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் அவனோட வைஃபும் ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஜியான் சொல்றாங்க, இந்த மாதிரி நேத்து நான் டிவில ஒருத்தரை இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கிறத பார்த்தேன். அவரோட டேட் ஆஃப் பர்த் நேம் இது எல்லாமே உங்களை மாதிரியே இருந்துச்சு. ஆனா அவர் உங்களை விட நல்லா ஸ்லிம்மா ரொம்ப அழகா இருந்தாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும்போது இவருக்கு கடுப்பாகுது. அவன் யாரு, அவன் எப்படி இருந்தா அவனுக்கு என்ன, இதுக்காக அவன் அழகா இருக்கான்னு எல்லாம் சொல்றாரு அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வில்லன் வேற பாத்தீங்கன்னா பேங்க்ல அப்படியே ஒரு எம்ப்ளாய் போட்டு செமையா அடிச்சுட்டே இருக்கான். காலையே ஏத்திட்டே இருக்கான். அவனும் பாத்தீங்கன்னா ஐயோ சார் வலிக்குது சார் போதும் அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருக்கான். சோ இந்த வில்லன் எப்பயுமே இப்படித்தான் ஒரு மாதிரி ரஃப் ஹேண்ட் டப்பா இருப்பான். யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டான். ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட இப்படித்தான் போட்டு பொலந்து எடுத்துட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா கால்ல அடி வாங்கிட்டு அந்த எம்ப்ளாயி பாத்ரூம்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க இன்னொரு எம்ப்ளாயி கிட்ட கத்திக்கிட்டு இருப்பான். என்ன சார் அவன் இப்படி பயங்கரமா அடிச்சுட்டு இருக்கான், அவன்லாம் மனுஷனா, அவன் அடிச்சு என்னோட காலை ரத்தம் கட்டிக்கிச்சு சார், என்னால இதுக்கப்புறம் நடக்க முடியுமான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட பேசும்போது சரி விடுறா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் மாறுதலா பேசிட்டு இருப்பாரா. அந்த நேரம் பார்த்தா அந்த வில்ல வேற பாத்ரூம்க்கு வருவான். உடனே பாத்தீங்கன்னா அவனும் என்ன சார் விடுறது, அவன் கீழே வேலை பார்த்தா அவன் என்ன பண்ணாலும் இந்த மாதிரி நம்ம ஏத்துக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் இன்னும் பயங்கரமா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ நிறுத்துறா, அவன் இங்க தாண்டா இருக்கான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல சார் மேனேஜர் சார் நீங்க இங்க அப்படின்ற மாதிரி கத்திடுறாரு. ஏன்னா அப்பதான் உள்ள இருந்து கத்திக்கிட்டே இருக்கா அவனுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டுட்டு இந்த வில்லனும் ஏண்டா இங்க எதுக்குடா வருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீங்க வரலாம் சார் நீங்க வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவன் பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அங்க இருந்து போயிடுறானாம். அப்ப உள்ள கத்திக்கிட்டு இருந்த அந்த எம்ப்ளாயும் நல்ல வேலைடா சாமி, எப்படியோ இவன் கத்துனான், இல்லன்னா நான் இன்னும் பயங்கரமாலாம் பேசியிருப்பேன் இவனை பத்தி அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட வைஃப் இருக்காங்க இல்ல அந்த ஜீவனம், அவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஹீரோவோட பர்த்டேவுக்காக ஒரு டி-ஷர்ட் வாங்குறதுக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்ல அந்த டி-ஷர்ட்டை அவங்களுக்காக பேக் பண்ணி கொடுக்கறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது நம்ம வில்லனோட வைஃப் ஜின் இருக்காங்க இல்ல அவங்கதான். சோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் தெரியாது. அப்படியே அவங்க வந்து வேலையை பார்த்துட்டு போறாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்ல கேக் வாங்குறதுக்கு நம்ம ஜியான் இருப்பாங்க. அப்ப பின்னாடியே நம்ம ஜின்னும் இருப்பாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் இந்த இடத்துல பாத்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சூப்பர் மார்க்கெட்ல பாத்திருப்பாங்க இல்ல, அதனால சோ நம்ம ஹீரோவுக்கு இன்னைக்கு பட்னா அந்த வில்லனுக்கும் இன்னைக்கு தான் பர்த்டே. ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே டேட் ஆஃப் பர்த் தான். இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு செம்மையா பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறாங்க. அவர் வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணி அந்த பார்ட்டியை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஜாங் வில்லன் வீட்டுக்கு போகாம வேற ஏதோ ஒரு பொண்ணோட வீட்டுக்கு வந்திருக்கான். அதுவும் இல்லாம அந்த பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸா வேற இருக்கான். சோ ஆக்சுவலா இவன் இந்த பொண்ணு கிட்ட அபேர்ல இருக்கான் போல. இந்த பொண்ணு ஆக்சுவலா இவனோட பேங்க்ல வேலை செய்யக்கூடிய ஒரு எம்ப்ளாய் தான். சோ இவன் இந்த மாதிரி இந்த பொண்ணு கூட ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவனோட வைஃப் ஜின்னு அப்படியே பர்த்டேவுக்காக கேக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இவன் வருவான்னு சொல்லிட்டு. பட் ஒரு கட்டத்துக்கு மேலதான் அவங்களுக்கு புரியுது அவன் கண்டிப்பா அவளோட தான் இப்ப ஒன்னா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களுக்கும் அந்த உண்மை தெரியும், நம்மளோட ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணு கூட அபேர்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இத்தனை கொடுமையையும் தாங்கிட்டுதான் இவ்வளவு நாளா அவன் கூட குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்காங்க போல. இப்ப அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த வில்லன் வேலை பார்க்கக்கூடிய அந்த பிரான்ஸுக்கு வந்து லோன் கேட்டு வந்திருக்கான். அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயும் பாத்தீங்கன்னா இவனோட அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு சார் இல்ல சார் உங்களுக்கு எங்களால லோன் கொடுக்க முடியாது, ஏன்னா நீங்க இப்பதான் ரீசெண்டா லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இவருக்கு நான் ஒண்ணுமே புரியல சார், இல்ல கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பாருங்க, நான் இது வரைக்கும் எந்த லோனுமே எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சாரி சார் நீங்க லோன் எடுத்திருக்கீங்க, இதுல அப்படித்தான் போட்டிருக்கேன், நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த லோன் அடைங்க, அப்பதான் உங்களுக்கு இன்னொரு லோன் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. உடனே பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் இருக்காருல்ல, அவருக்கு போய் கால் பண்ணி கேக்குறாரு, சார் நான் லாஸ்ட் இயமா இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேர்ல ஏதாவது லோன் எடுத்துக்கிட்டீங்களா சார் அப்படின்னு கேட்கும்போது என்னடா உளர்ற, நான் எப்படா அந்த மாதிரி எல்லாம் புதுசா பண்ணிருக்கேன், நீ காசு கொடுத்தீங்கன்னா அதை வாங்கிப்பேன் அவ்வளவுதான். அதுவும் இல்லாம நீ இன்னும் ஒரு ஏமை எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் அந்த ரெஸ்டாரண்ட்டை முழுசா உங்ககிட்டயே கொடுத்துருவேன். அப்படி இருக்கும்போது நான் ஏண்டா உன்னோட பேர்ல அதுக்கு முன்னாடி லோன் எல்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து சொல்லிட்டே இருக்காரு, நான் லோன் எடுக்கல என்ன நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம வில்ல அந்த பக்கமா வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது சார் இவருக்கு லோன் எடுத்திருக்காரு ஆனா லோன் எடுக்கல, எனக்கு மறுபடியும் லோன் வேணும்னு கேட்கிறாரு, எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது அந்த வில்லனும் பாத்தீங்கன்னா இவரோட அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு
சார் நீங்க லோன் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு மறுபடியும் லோன் எல்லாம் கொடுக்க முடியாது, ஃபர்ஸ்ட் எடுத்த லோனை போய் அடங்க போங்க அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுறான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி குழப்பத்தோடயே அங்க இருந்து போகும்போது கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கான். நான் உங்களை சும்மா விடவே மாட்டேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்த பாக்குறீங்க, நான் லோன் எடுக்கவே இல்ல அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருப்பான். சோ அதுக்கப்புறம் நைட் ஆகுது. இந்த வில்லன் இருக்கான்ல, அவன் பாத்தீங்கன்னா கிளப்புக்கு வரான். அப்ப அந்த இடத்துல இன்னொருத்தனும் இருப்பான். இவன் வந்து இந்த வில்லனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். என் கூட பழகின எத்தனை பேரை என்னோட முதுகுல குத்திருக்காங்க, ஆனா நீ மட்டும் தாண்டா இப்ப வரைக்கும் கூடவே இருக்கிற, அதனால தானே எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை பத்தி பெருமையா எல்லாம் பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி போதையெல்லாம் முத்தி போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் விழுறான். அவனோட வைஃபும் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கா, இவன் கூட எல்லாம் இதுக்கப்புறம் நான் வாழவே கூடாது, எப்படியாவது சீக்கிரமா நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல அந்த லோன் விஷயத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டு அடுப்புல எல்லாத்தையுமே கருக்க விட்டுறான். அதுக்கப்புறமேட்டு அவனோட மைண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்செட்டாவே இருக்குது. சரி ஓகே, நம்ம எப்படியாவது நமக்கு சொந்தமான டாக்குமெண்ட்ஸ் வச்சாவது லோன் ஃபர்ஸ்ட் வாங்கணும், ஏன்னா அப்பதான் இந்த ரெஸ்டாரண்டோட இஎம்ஐ பே பண்ணிட்டு நம்ம அந்த கடையை வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்க சில நிலம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அப்படியே வண்டியில போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம வில்லன் இருக்கான்ல, அவனும் பாத்தீங்கன்னா கார்ல டிராவல் பண்ணி வந்துட்டு இருப்பான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோவோட கார்ல பாத்தீங்கன்னா பிரேக் ஒர்க் ஆகவே இல்ல, அவனும் விடாம அழுத்திக்கிட்டே இருக்கான். ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். பட் இருந்தாலும் அவனுக்கு ஒன்னும் பெரிய அடியெல்லாம் படல. இந்த சேம் டைம்ல இந்த வில்லன் கார்ல வந்துட்டு இருப்பான்ல, அவனும் பாத்தீங்கன்னா தெரியாம ஒரு கார் மேல டக்குன்னு போய் மோதி அப்படியே கீழே விழுந்து பயங்கரமா அடிபட்டுருது. அவனுக்கும் நம்ம ஹீரோவை விட இந்த வில்லனுக்கு தான் செம்ம அடிபட்டு இருக்கு. ரெண்டு பேரையுமே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. சோ அந்த வில்லன் பாத்தீங்கன்னா இப்ப கோமா ஸ்டேஜ்ல இருக்கான். அவன் ஒண்ணு பிழைக்கலாம், இல்லன்னா கடைசி வரைக்கும் இந்த கோமா ஸ்டேஜ்லயே இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. சோ இதனால அந்த வில்லனோட அம்மா அதுக்கப்புறம் அவனோட சிஸ்டர் இவங்க எல்லாம் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த வைஃப் காரிக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. அவளும் ஒரு மாதிரி ஷாக் ஆகி அதை பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல அந்த அம்மா இருக்கால, அவ பாத்தீங்கன்னா இந்த ஜின்ன போட்டு பயங்கரமா அடிக்கிறா. எல்லாமே உன்னால தாண்டி நீ என்னோட பையனை சரியா பாத்துக்காம விட்டதுனாலதான் அவனுக்கு இப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பலிய கொண்டு வந்து இந்த ஜின் மேல போடுறாங்க. அவனுக்கு என்ன பண்றது, பெத்த தாயே பையன் இப்படி கிடக்கிறத பார்த்தா லூசு மாதிரி தான் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டுட்டு சைலண்டாவே இருப்பா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவனுக்கு சில மைனரான பிராக்சர் தான், அதனால சீக்கிரமாவே அவன் சரியாயிருவான் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. இதனால அவனோட வைஃப் ஜியானும் பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருப்பாங்க, எல்லாமே சரியா போயிடும், நீங்க கூடிய சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆயிருவீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அன்பா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் நைட் பாத்தீங்கன்னா மரண உலகத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு கடவுள் பாத்தீங்கன்னா கீழே வராரு. சோ அவரோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாங் அப்படின்ற ஒருத்தனை வந்து சாகடிக்கணும். அதுக்காக தான் இப்ப வந்திருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அந்த சாங் யாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருக்கக்கூடிய நேம் போர்டு செக் பண்ணி பாக்குறாரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒண்ணு சாப்பிட்டுட்டு இருப்பான். ஆக்சுவலா நம்ம ஹீரோவை சாவடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு போல. அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனை மூச்சு திணற வச்சு சாகடிச்சிடுறாரு. அவனோட வைஃப் அதுக்கப்புறம் வந்து பாக்குறாங்க, எங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு, எங்க எதுவுமே பேச மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கதறிட்டு இருக்காங்க. சோ அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு உயிரே இல்ல. சோ அதுக்கப்புறம் என்ன, அவனுக்கு ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும், அவன் இறந்து போயிட்டான்ல. சோ அதனால அவனுக்கு ஆக வேண்டிய வேலை எல்லாத்தையுமே பாக்குறாங்க. அவனோட டெட் பாடியை கொண்டு போய் கடைசி மரியாதை எல்லாமே பண்ணி அவனோட டெட் பாடியை எரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மரண உலகத்துல வேலை பார்க்கக்கூடிய அந்த கடவுளுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாங் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய இன்னொருத்தனோட உயிரை நீ எடுத்துட்ட, ஆனா அவன் இப்ப சாக கூடாது, நீ இப்ப தப்பு பண்ணிருக்க, அதனால உடனடியா அதை சரி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அவனுக்கு மேல இடத்துல இருந்து இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கே புரியுது, ஐயோ நான் வேற ஒருத்தனோட உயிரை எடுத்துட்டேன் போலயே அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்கும்போது இறந்ததுக்கு அப்புறம் ஆவியா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே ஓடி வரான் அவனோட ஃபேமிலியை பாக்குறதுக்காக. ஆனா அவங்க எல்லாருமே அவனோட டெட் பாடியை எரிச்சிட்டாங்க இல்ல. சோ அதனால அதை பார்த்துட்டு இவன் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கான். அந்த மரணத்தோட கடவுளும் சைடுல இருந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன், அவனோட டெட் பாடியை எரிக்கலன்னா கூட நான் எப்படியாவது அவனோட உடம்புல அவனோட ஆத்மாவை செலுத்திருப்பேன், ஆனா இப்ப அவனோட உடம்பை எரிச்சிட்டாங்களே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சேம் டைம்ல பாத்தீங்கன்னா அவர் உண்மையா அந்த ஜாங் அப்படின்ற ஒருத்தனோட உயிரை தானே எடுக்க வந்திருப்பாரு. அவனோட உயிரையும் இப்ப எடுத்துட்டாரு, அவனும் இறந்துட்டான். சோ அவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த கடைசி மரியாதை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து திடீர்னு அவன் உயிர் பழைச்சிட்டான். இறுதி சடங்கு பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு நடுவுலயே எந்திரிச்சிட்டான். அவனோட ஃபேமிலி ஆட்கள் எல்லாம் பார்த்துட்டு என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. செத்தவனால எப்படிடா உயிரோட வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இத பத்திதான் நியூஸ் சேனல்ஸ்ல அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடக்க ஒரு வாய்ப்பே கிடையாது, அவரு சத்தியமா இறந்துட்டாரு, அவரோட பல்ஸ் எல்லாம் சுத்தமா ஜீரோல இருந்துச்சு, ஆனா எப்படி உயிரோட வந்தாருன்னே தெரியல, இது ஒரு மிராக்கிள் தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ இதை பத்தி நியூஸ்லயும் பிளே ஆயிட்டு இருக்குமா. அப்போ நம்ம ஹீரோட வைஃப் அந்த ஜியான் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி பாத்துட்டு தான் இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கும் இந்த மாதிரி ஒரு மிராக்கிள் நடந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போட்டோவை பார்த்துட்டு செமையா அழுகுறாங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா
ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய அந்த வில்லன் அப்படியே கண்முழிக்கிறான். கண்முழிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒண்ணுமே புரியாம குழப்பத்தோட உட்காந்துட்டு இருப்பானாம். அப்பன்னு பார்த்தா அவனோட அம்மா வேற ஐயோ என் பையன் கண்முழிச்சிட்டான், நல்ல வேலை, கடவுளுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவன் சைடுல அப்படியே கண்ணாடியில பாப்பா அவனோட ஃபேஸ பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறான். ஏன்னா ஆக்சுவலா இப்ப இந்த வில்லனோட உடம்புல இருக்கிறது நம்ம ஹீரோ. அவன் தான் இப்ப அந்த உடம்புக்குள்ள வந்திருக்கான். எதுக்காகனா அந்த மரணத்தோட கடவுள் இருக்காங்க இல்ல, அவங்க இவனை தவறுதலா கொன்னதுனால இந்த வில்லனை கொன்னுட்டு அவனோட உடம்புக்குள்ள நம்ம ஹீரோட ஆன்மாவை செலுத்தி இருக்காங்க. அதனாலதான் இப்போ இவனோட உடம்புல இருந்து நம்ம ஹீரோ கண்முழிச்சிருக்கான். அவனோட உடம்புலயே அவனை அனுப்பி இருக்கலாம் தான், பட் இருந்தாலும் அதுக்குள்ளதான் அவனோட உடம்பை எரிச்சிட்டாங்க இல்ல, அதனாலதான் இப்ப இவனோட உடம்புல அனுப்பியிருக்காங்க. சோ ஒண்ணுமே புரியாம அவன் ஒரு மாதிரி பதட்டத்துல இருக்கான். ஆமா, நான் உங்களோட பையன் கிடையாது, அதுவும் இல்லாம நான் இப்ப வேற எங்கேயோ இருக்கேன், நான் இறந்துட்டேன், நான் எப்படி மறுபடியும் உயிரோட வந்தேனே தெரியல, அதுதான்ப்பா எங்களுக்கும் தெரியல, ஆனா நான் உன்னோட அம்மா இல்லைன்னு மட்டும் சொல்லாதப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும்போது சரி சரி ஓகே நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன், ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு போன் கொடுக்குறீங்களா, நான் ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லும்போது பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுத்துட்டு இவங்க எல்லாருமே தனியா வெளியே வந்துடுறாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ உடனே அவனோட வைஃப் ஜியான் இருக்காங்க இல்ல, அவங்களுக்கு தான் கால் பண்ணி செல்லம் நான் இன்னும் சாகல, செல்லம் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது யார் நீ அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. என்ன செல்லம் இப்படி சொல்ற, நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் ஜாங், நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எவன் பேசுறீங்கன்னு தெரியல, ஆனா பேசுறது யாரா இருந்தாலும் செருப்பை கழட்டி அடிச்சிட வேண்டானாயே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையாடா, நானே என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போன அதிர்ச்சியில இருந்து இன்னும் மேல அதுக்குள்ள எப்படிடா இப்படி எல்லாம் காமெடி பண்றீங்க, அவரோட பேர்ல இருந்துகிட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல செல்லம் அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருப்பாரு. அப்பன்னு பார்த்து போனும் கட் பண்ணிடுறாங்க. ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன், என்னோட வைஃப் என்ன நம்பலையே அப்படின்ற மாதிரி இவர் சோகமா உட்கார்ந்து இருக்கும்போது அடுத்து நம்ம வில்லனோட வைஃப் இருக்கால அந்த ஜின்னு, அவ உள்ள வரும்போது நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்ப அந்த ஜின்னு என்ன நினைச்சுக்கிறான், இவன் ஆக்சிடென்ட் அப்புறம் பழசு எல்லாத்தையுமே மறந்துட்டான் போல, அதனாலதான் இப்படி கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களோட வைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சோ அதுக்கப்புறம் அந்த வில்லனோட ஃப்ரெண்டும் வந்துட்டு என்னடா உனக்கு இப்படி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நீ யாருடா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது நான் தானே உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ என்ன எப்படிடா மறக்கலாம் அப்படின்ற மாதிரி அவனும் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இல்ல, நான் இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது, நான் உடனடியா என்னோட வைஃப் வந்து பாக்குறதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அடிச்சு புடிச்சு கிளம்பிட்டே இருப்பான். அந்த நேரத்துல அந்த டாக்டர்ஸ் அப்புறம் அந்த வில்லனோட சிஸ்டர் அம்மா எல்லாருமே தடுத்து நிறுத்துறாங்க. இல்ல உனக்கு இப்ப வரைக்கும் உடம்பு சரியில்லை, நீ எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு சொல்லி அவனை தடுத்து நிறுத்திடுறாங்க. வேற வழி இல்லாம அவனும் பாத்தீங்கன்னா இப்ப இங்கே இருக்கான். இந்த சேம் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசர் நம்ம ஹீரோ இறந்து போனதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடிட்டு தான் இருக்காரு. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பான். இந்த நேரத்துல அந்த ஜின் உள்ள வரா வந்துட்டு உங்களோட பழைய மொபைல் உடைஞ்சிருச்சு, அதனாலதான் புது மொபைல் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ல வைக்கும் போது இவன் பாத்தீங்கன்னா நான் வெளியே போகணும், நான் இங்க இருக்க கூடாது, நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஃபுல்லா கியூர் ஆயிடுச்சுன்னா அனுப்பிடுவாங்க, அது வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவனும் பாத்தீங்கன்னா ஏதோ குரங்கு வித்தை எல்லாம் காட்டிட்டு இருக்கான். பாருங்க நான் நல்லா தான் இருக்கேன், என்னால நல்லா ஓட முடியுது, நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண முடியுது, நான் நல்லா தான் இருக்கேன், தயவு செஞ்சு என்ன அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த சேம் டைம்ல பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட வீட்ல அவனோட வைஃப் ரொம்பவே தனிமையா இருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம ஹீரோக்கு ஒரு அப்பா இருப்பாங்க. அவர் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வீட்லயே இல்லாம இப்ப பாரு வெளியவே போய் உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா வீட்டுல இருக்கும் போதெல்லாம் அவருக்கு நம்ம ஹீரோவோட ஞாபகமே வருது போல, அதனாலதான் இந்த மாதிரி வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக அந்த வில்லனோட ஃப்ரெண்ட் வருவான். சோ இதுக்கப்புறம் இவன் வில்லன் கிடையாது, நம்ம ஹீரோ தான், அதனால நம்ம அவனை அப்படியே கூப்பிடலாம். சோ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரன் அப்படியே ஒரு மாதிரி பாவமா பேசிட்டு இருப்பான். ஐயோ உனக்காடா இந்த மாதிரி நிலைமை எல்லாம் ஆகணும், நான் உன்னை இந்த மாதிரி பார்த்ததே இல்லையாடா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. இவன் இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டா அப்படின்னா இவனை வச்சே நம்ம சில வேலைகளை பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, ஆமாடா, இதுல என்ன உனக்கு பெரிய சந்தேகம் அப்படின்னா நான் இங்க இருந்து வெளியே போகணும், அதுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அவ்வளவு தானே நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கரை அப்படியே இவன் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கேப்ல நம்ம ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். சோ எப்படியோ எல்லாருமே தப்பிச்சு இவன் டாப்புக்கு போயிடுறான். அங்க இருந்து ஒரு ஓசை பிடிச்சு இறங்கலாம்னு பார்க்கும்போது அதுக்குள்ள இவன் கீழே விழுற மாதிரி தெரியுது. சோ இவன் வந்து அப்படி பண்ணிட்டு இருக்கிறத பாத்துட்டு எமர்ஜென்சிக்காக கீழே இவன் சேஃபா லேண்ட் ஆகுறதுக்கு ஏதோ ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதனால இவன் அந்த பைப்ல இருந்து குதிச்சதுக்கு அப்புறம் கூட இவன் வந்து சேஃபா லேண்ட் ஆயிடுறான். அப்புறம் இவனை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறதுக்கு அவனோட ஃப்ரெண்டும் ஹெல்ப் பண்றாங்க. கார்ல 2 பேருமே சேர்ந்து போறாங்க. எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு தான் போறான். ஆனா அவனோட வைஃப் தான். இப்ப இவன் அடையாளம் தெரியாது இல்ல, இவனும் பாத்தீங்கன்னா போன உடனே செல்லமும் நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட், நான் இறந்து போயிட்டேன், அது உண்மைதான், ஆனா இப்ப மறுபடியும் வேற ஒருத்தனோட உடம்புக்குள்ள வந்திருக்கேன், நான் தான் செல்லமுன் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அவளுக்கு செம்ம காண்டு ஆயிருது. அப்படியே இரும்பெல்லாம் எடுத்து இவனை அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கா. உடனே அதுக்கப்புறம் அவனும் அங்க இருந்து ஓடி போயிடுறான். வேற வழி இல்லாம அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தனியா உட்கார்ந்துட்டு புலம்பிட்டு இருக்கான். எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்னடா பிரச்சனை, அதான உன் ஃப்ரெண்ட் பக்கத்திலேயே இருக்கான்ல, என்ன இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது என்ன பிரச்சனைன்னு சொல்லணும், அவ்வளவுதானே, நான் ஆல்ரெடி இறந்து போயிட்டேன்டா, இது வேற ஒருத்தனோட உடம்பு, நான் என்னோட உடம்புல எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும்போது சும்மா காமெடி பண்ணாதடா அப்படின்ற மாதிரி அவனும் இதை வந்து சீரியஸா எடுத்துக்காம பேசுறான். அவன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கொண்டுட்டு மறுபடியும் அவனோட வீட்லயே வந்து விட்டுறான். அதாவது அந்த வில்லனோட வீட்டுல. சோ அவனுக்கு நான் பாத்தீங்கன்னா உள்ள வர்றதுக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்குது. ஐயோ இது என்னோட வீடு கிடையாது, நான் இப்ப இவனோட உடம்புல இருந்தாலும் இப்படி உரிமையோட உள்ள போறது எனக்கு கொஞ்சம் தப்பா படுதே அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே அவன் உள்ள போறான்.
அதுக்கப்புறம் அந்த வில்லனோட வைஃப் ஜின் என்ன சொல்றாங்கன்னா போய் குளிச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் அப்படியே ஒரு மாதிரி பாத்ரூமுக்கு போறான். அங்க போய் பார்த்தா அந்த இடமே ரொம்ப லக்ஸூரியஸா இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ஷாக் ஆயிடுறான். பரவாயில்லையே, இவன் ரொம்ப பெரிய பணக்காரனா தான் இருப்பான் போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, நான் எப்படியாவது மறுபடியும் என்னோட உடம்புக்குள்ளேயே போகணும், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் போய் பார்க்கணும், அவங்க நான் இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே 2 பேரும் தனித்தனியா தூங்குறாங்க. அந்த ஜின் ஒரு பக்கம் தூங்குறாங்க, இவன ஒரு பக்கம் தூங்குறான். சோ ஆக்சுவலா அந்த வில்லன் பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கும் போதே அவன் வைஃப் கூட ரொம்ப க்ளோஸ் எல்லாம் இருந்திருக்க மாட்டான். 2 பேரும் தனித்தனியா தான் தூங்குவாங்க போல. இப்பயும் அதே மாதிரி தான் தூங்குறாங்க. அது நம்ம ஹீரோவுக்கு நல்லதா போச்சு. அப்பாடி நல்ல வேலை, அந்த லேடி நான் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் நினைச்சு என் பக்கத்துல வந்து தூங்கிடுவாங்களோன்னு நினைச்சு பயந்தேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தூங்குறான். இப்ப அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா இவன் அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஜின் பேசிட்டு இருக்காங்க. உங்களை பேங்க்ல இருந்து வர சொன்னாங்க, உங்களுக்கு உடம்பு ஃபுல்லா கியூர் ஆனதுக்கு அப்புறம், ஏன்னா உங்களோட வேலையை நீங்க சீக்கிரமா போய் பார்க்கணும்ல, அதனாலதான் கேட்டாங்க, அதை நான் உங்ககிட்ட இப்ப சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவுக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஓ, இவன் பேங்க்ல வேலை செய்யறான் போல, சரி ஓகே, நம்ம எதுக்கும் இவனோட உடம்புல இருக்கிற வரைக்கும் இவனை பத்தி நம்ம கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் கிட்டே கேக்குறான். அம்மா, நான் எப்படிப்பட்டவன், நான் நல்லவனா இல்ல உங்களுக்கு நான் இந்த மாதிரி தெரிஞ்ச அதை சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவளுக்கும் நல்லாவே தெரியுது. சரி ஓகே, இவனுக்கு பழசலாம் நல்லா மறந்து போச்சு போல, அதனால நம்ம மறுபடியும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு ஒரு டைம் கேக்குறா. நான் உங்களை பத்தி உண்மையாவே எல்லாத்தையுமே சொல்லிடுவா, அதாவது உங்களை பத்தி நான் எப்படி எல்லாம் நினைச்சேன் அது எல்லாத்தையுமே சொல்லிடலாமா அப்படின்னு கேட்கும்போது பரவாயில்ல சொல்லுங்க, நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறானா. உடனே அவளும் கழுவி கழுவி ஊத்திட்டே இருக்கா. நீ ரொம்பவே கேவலமான ஒரு பிறவி, பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவ, அதுவும் இல்லாம நமக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள பத்தி சுத்தமா நீ கண்டுக்கவே மாட்ட, எப்பயுமே உன்னோட வேலையை மட்டும்தான் பார்த்துட்டே இருப்ப, அந்த பணம் சம்பாதிக்கிறத தவிர உனக்கு வேற எது மேலையும் அக்கறையே கிடையாது. அப்புறம் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு நான் உனக்கு சும்மா தான் இருந்தேன், ஏன்னா உண்மையாவே உனக்கு என்ன பிடிக்காது, நீ உன்னோட பேங்க்லயே வேலை பார்க்கக்கூடிய வேற ஒரு பொண்ணு ஒண்ணு கூட தான் அபேர்ல இருந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லும்போது சரி இவன் இவ்வளவு கேவலமானவனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அவனோட மனசுக்குள்ளேயே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஜின் இன்னொன்னு சொல்றான், நான் இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி எதுக்காக உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும்ல, ஆக்சுவலா நான் உங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு போலான்னு சொல்லிதான் ஒரு ஐடியாவில இருந்தேன், ஆனா அந்த நேரம் நின்று பார்த்துதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் மட்டும்தான் நான் உங்க கூட இருப்பேன், அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து போயிருவேன், அதுவும் இல்லாம எனக்கு சூப்பர் மார்க்கெட்ல வேலை இருக்கு, நான் வந்து அதையும் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவளை பத்தி எல்லாத்தையுமே சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ லாஸ்டா கார்ல போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த கேஸ் பாக்குறதுக்காக ஒரு போலீஸ் ஆபீசர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் ஷெட் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக் கிட்ட கேக்குறாரு, ஆமா இந்த கார் நல்லா செக் பண்ணிட்டீங்களா, இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா சார் அந்த கார்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த வண்டியில இருக்கக்கூடிய பிரேக்க யாரோ ஒருத்தங்க வேணும்னே கட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போதுதான் இவருக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. அப்படின்னா இது தற்செயலா நடந்த ஒரு விபத்து கிடையாது, யாரோ ஒருத்தங்க வேணும்னே இந்த கார்ல இருக்க பிரேக் ஒயரை கட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. சோ இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம ஹீரோ ஓட்டிட்டு போன அந்த கார்ல இருக்க பிரேக்கை யாரோ ஒருத்தங்க வேணும்னு தான் கட் பண்ணிருக்காங்க. சோ இதை பத்தி விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவோட வைஃப் ஜியான பாக்குறதுக்கு இந்த போலீஸ் ஆபீசர் போறாரு. பட் அவங்க என்னன்னா ஒரு மாதிரி பயந்துகிட்டாங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடியே அந்த வில்லனோட உடம்புல இருந்துட்டு நம்ம ஹீரோ வந்திருப்பான்ல, நான் தான் அவனோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதனாலதான் நம்மளைங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி பதறிக்கிட்டு ஏதோ உப்பெல்லாம் தூக்கி அவன் மேல அடிச்சிட்டு இருக்காங்க. இவன் ஏதோ ஒரு பேயா இருப்பான் போல, ஓடிப்போ பேயே அப்படின்ற மாதிரி சொல்லி அடிச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது, நான் இப்ப என்னடா பண்ணேன், எதுக்கடா இப்படி எல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவன் நம்ம ஹீரோவோட பொண்ணு ஒருத்தி இருப்பாள், அவ வந்து ஸ்கூல் முடிச்சிட்டு வெளியே வரும்போது அவகிட்ட பேச்சு கொடுத்து அப்படியே விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா இவன் வந்து ஒரு போலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி எதுவுமே பேச ஆரம்பிக்கல, நான் உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் தான், அவரு செத்து போனப்ப என்னால அங்க வர முடியல அப்படின்ற மாதிரி பேச்சு கொடுத்துட்டே விசாரிக்க ஆரம்பிக்கிறான். சரி உங்க அம்மாவும் அப்பாவும் எப்படி, அவங்க க்ளோஸா இருப்பாங்களா இல்ல சண்டை போட்டுட்டே இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கும்போது அவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸா தான் அங்கே இருப்பாங்க, எப்பயுமே பிரிஞ்சு எல்லாம் போக மாட்டாங்க, ரொம்ப ஹாப்பியான கப்பிள்ஸ் அவங்க. எனக்கு என்னோட அப்பானா ரொம்ப பிடிக்கும், அவர் இறந்து போனதை என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஒரு மாதிரி அழும்போது இவரு அப்படியே விசாரணையை ஸ்டாப் பண்ணிக்கிறாரு. சரி ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு, சோ ஒருவேளை நம்ம ஹீரோ இறந்து போனதுக்கு காரணம் அவரோட வைஃபா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்ல தான் வந்துட்டு இப்ப இவகிட்ட விசாரிச்சுட்டு இருக்கான். பட் இருந்தாலும் இப்ப விசாரிச்சு முடிச்சதுல நம்ம ஜியான் மேல எந்தவித தப்பும் இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி இவரு கன்ஃபார்ம் பண்றாரு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு முந்த நாள் அவனோட காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணிருப்பான்ல, சோ அந்த கார் நின்னுட்டு இருந்த இடத்துல பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு சிசிடிவி கேமராவும் இருந்திருக்கும் போல, அதுல ரெக்கார்டான ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே இப்ப இவர் பாத்துட்டு இருக்காரு. அப்போ அதுல ஒயிட் கலர் ஹூடி போட்டிருக்க யாரோ ஒருத்தன் அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோவோட கார்ல இருக்கிற பேண்ட்டை ஓபன் பண்ணி அப்படியே அந்த பிரேக் ஒயர் எல்லாம் வைக்கிறான். சோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டான். சரி ஓகே, இவருக்கு யாரோ ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் திட்டமிட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி இருக்காங்க, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவரை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுக்கிட்டு இந்த கேஸ் இதுக்கு அப்புறம் கொஞ்சம் சீரியஸா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஜின் எப்பயும் போல சூப்பர் மார்க்கெட்ல அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும் போது இதுக்கு முன்னாடி அதே சூப்பர் மார்க்கெட்ல ஒரு குழந்தை காணாம போயிருக்கும். அப்ப அந்த குழந்தைய கூட ஒருத்தன் காப்பாத்தி வந்து கொடுத்திருப்பான்ல, அவன் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஜின் கிட்ட வந்துட்டு எனக்கு ஒரு புக் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறான்.
அதுக்கு அவளும் பாத்தீங்கன்னா எடுத்து கொடுக்குறா. சோ இந்த மாதிரி இவன் அடிக்கடி நம்ம ஜின் கிட்ட இன்டராக்ட் பண்றது, அதுக்கப்புறம் அவகிட்ட பேசுறது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவனுக்கு நம்ம ஜின்ன பிடிச்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் எல்லாம் அவனுக்கு தெரியுமான்னு தெரியல. இப்ப அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவன் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்திருப்பான்ல, அதான் 10 வருஷமா வேலை பார்த்து கடைசியா அந்த ரெஸ்டாரண்ட் லாஸ்ட் EMI கொடுத்து அதை வாங்கலாம்னு சொல்லி பாக்குற நேரத்துல தான் செத்து போயிருப்பான். சோ அந்த இடத்துல தான் இப்ப இருக்கான். இப்ப அந்த ஹோட்டல் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமா இல்ல, ஏன்னா லாஸ்ட் EMI பே பண்ணல. அதனால அந்த ஓனருக்கே மறுபடியும் அந்த ஹோட்டல் போயிருச்சு. இவனோட வைஃப் ஜியானும் ஹஸ்பண்ட் இல்லாம இந்த ஹோட்டல்ல தனியா ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த வேலை எல்லாத்தையுமே விட்டு அவங்க வேற ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல. சோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தத்துல இருப்பான். அந்த நேரம்னு பார்த்து இந்த ஜாங் வில்லனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கால் பண்ணி டே எங்கடா இருக்க, வீட்டுல தானே இருக்க சொன்ன, உடனே நீ மறுபடியும் எங்கேயோ வெளியே போயிட்ட போல அப்படின்ற மாதிரி ரொம்ப அக்கறையோட கேட்கும்போது இவனுக்கு ஒரு ஐடியா வருது. அம்மா உங்ககிட்ட பணம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இருக்குடாவா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்த உடனே அவன் கேட்ட ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு கையும் ஓடல காலும் ஓடல, ஏன்னா இவங்க வந்து ஒரு பணக்காரங்க தான். அதனால இவங்க கிட்ட அவ்வளவு பணம் இருக்கிறது ஒரு நார்மலான விஷயம். ஆனா அதுவே நம்ம ஹீரோ அந்த அளவுக்கு அதிகமா பணத்தை எல்லாம் பார்க்காம இப்ப திடீர்னு இவ்வளவு பணத்தை பார்க்கும்போது சந்தோஷமா தானே இருக்கும். அப்படியே பார்த்துட்டு அம்மா நான் கேட்ட உடனே எனக்காக நீங்க இவ்வளவு பணம் கொடுத்துருக்கீங்க, ரொம்பவே நன்றிமா, நான் கண்டிப்பா உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பதட்டத்தோட பேசும்போது டே என்னடா லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க, இதெல்லாம் நம்மளோட பணம் தாண்டா, நீ என்னமோ எனக்கு திரும்ப கொடுக்குறேன்ற மாதிரி எல்லாம் சொல்ற, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உனக்கு என்ன தேவையோ அதை வச்சு வாங்கிக்கோ சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஒரு கொரியர் பாய் மாதிரி நம்ம ஹீரோ வேஷம் போட்டுட்டு அப்படியே அவனோட வைஃப் கிட்ட போயிட்டு அந்த பணம் எல்லாத்தையுமே கொடுத்துறான். சோ இந்த இடத்துல எதுக்காக இவன் உண்மையா அவனோட ஃபேஸ் காட்டிட்டு போகலன்னா, இதுக்கு முன்னாடி அடி வாங்கியிருப்பான்ல, நான் தான் அவனோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அதனாலதான் இப்ப ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு போயிருக்கான். சோ பார்சலை வாங்கிட்டு நம்ம ஜியான் உள்ள போய் ஓபன் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே ஷாக் ஆயிட்டா. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துலதான் நம்ம ஹீரோவோட அப்பாவும் அந்த பொண்ணும் இருப்பாங்க. என்னது இவ்வளவு பணம் யார் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கோட பேசிட்டு இருக்கும்போது அதுல ஒரு லெட்டரும் நம்ம ஹீரோ எழுதி வச்சிருப்பான். அது என்னன்னா, நீங்க ஒன்னும் பயப்பட வேணாம், இந்த பணத்தை பார்த்து நான் வந்து உங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் தான், என்ன கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது, ஆனா நாங்க 2 பேரும் ரொம்பவே க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்ப அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் என்னால வர முடியல, அதனாலதான் நான் இப்ப உங்களுக்காக இந்த பணத்தை அனுப்பி வச்சிருக்கேன், இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு அதுல இருக்கிற பணத்தை எல்லாம் செலவு பண்ணுங்க, ஏன்னா நீங்க கிட்ட எல்லாம் ஃபீல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நான் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கடன் பட்டிருக்கேன், அதுதான் நான் இப்ப உங்களுக்கு வட்டி முதலமா திரும்ப கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் எழுதியிருக்கான். அதை வந்து இவங்களும் படிச்சு பார்த்து அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எப்பயும் போல சாப்பிட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஜின்னு சொல்றாங்க, சரி ஓகே நான் கிளம்பணும், எனக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பும்போது ஆமா நீங்க சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிடாமே போறீங்க, உட்கார்ந்து சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் எங்க வேணா போங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்கா இருக்குது. அப்படி கேட்கும்போது ஏன்னா இது வரைக்கும் அந்த வில்லன் பாத்தீங்கன்னா ஒரு டைம் கூட நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட கேட்டதே கிடையாது போல. அதனாலதான் இப்ப நம்ம ஹீரோ அவனோட உடம்புல இருந்து கேட்கும்போது இவளுக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்குது. அது இவன் இப்படி எல்லாம் பேச மாட்டானே, ஆனா இப்படி பேசுறதும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. இப்ப அதுக்கு அடுத்து நைட் ஆகுது. நம்ம ஹீரோ அவனோட ரூம்ல இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு யாரோ ஒருத்தங்க கால் பண்றாங்க, யாரு அப்படின்னு சொல்லி அட்டென்ட் பண்ணி பேசும்போதுதான் அவனுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயமே தெரியுது. அதாவது இந்த வில்லன் அவன் பேங்க்லயே வேலை பார்க்கக்கூடிய ஒரு லேடி கூட அவேர்ல இருந்து இருப்பான்ல, அந்த லேடி தான் கால் பண்றாங்க. என்னாச்சு, உனக்கு கொஞ்ச நாளா என் ரூம் பக்கம் எல்லாம் வரல, நீ என்ன ஜாலியா இருக்கியா நான் இல்லாம அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கும்போது ஹலோ யாரு நீங்க என்னடா யாருன்னு கேக்குற, நான் தாண்டா உன் வைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கண்ணு முன்னாடி நம்ம ஜின் வேற நடந்து வராங்களா. உடனே இவனும் கட் பண்ணிடுறான். ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு இப்ப கால் பண்ணவதான் இவன் கூட அபேர்ல இருந்து இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜியோனை காட்டுறாங்க. இவ வந்து இப்ப ஒரு சூப்பர் மார்க்கெட்ல கேஷியரா வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்ப அவளை பாக்குறதுக்காக அந்த போலீஸ் ஆபீசர் இருக்கான்ல, நம்ம ஹீரோவோட கேஸ விசாரிச்சுட்டு இருக்கவன் அவன் வருவானா. உடனே அவனை பார்த்து இவன் மறுபடியும் பயப்பட ஆரம்பிக்கிறான். இங்க பாருங்க, நீங்க பயப்படுற மாதிரி நான் ஒன்னும் பெரிய ஆள் எல்லாம் கிடையாது, நான் சாதாரண ஒரு போலீஸ் தான், உங்க ஹஸ்பண்ட் இறந்து போன கேஸ விசாரிச்சுட்டு இருக்கேன், அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அப்போ அவரு அந்த வண்டி எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க வேணும்னு அந்த பிரேக்க கட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எல்லாம் போட்டு காட்டுறான். நீங்க இவனை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே உங்களுக்கு வேற யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்ல எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்ல, ஆனா என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு யாரோ ஒருத்தன் எங்க வீட்டுக்கு வந்தான், அவன் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போட்டு இருக்கிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தான், அதுவும் இல்லாம அவன் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி ஏதோ பைத்தியக்காரன் மாதிரி பேசிட்டு இருந்தான். எனக்கு வந்து கோவத்துக்கு நான் அவனை அடிச்சு துரத்திட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா, இது கொஞ்சம் வியர்டா இருக்கிற மாதிரி இருக்கு, சரி ஓகே அவன் மறுபடியும் வந்தானா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு போறாரு. இப்ப அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது என்னன்னா, அவன் லாஸ்டா ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அவனோட கார்ல ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அந்த ரெஸ்டாரண்ட் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம். சோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இப்ப வரைக்கும் என்னோட கார்ல தான் இருக்கும், நான் எப்படியாவது அதை போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த வில்லனோட உடம்புல இருந்துகிட்டே அந்த இடத்துக்கு போறான். சோ அந்த மெக்கானிக் ஷெட்டுக்கு போயிட்டு அவன் அந்த காரை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க இருந்து மெக்கானிக்கும் சொல்றாரு, என்னடா பண்ணிட்டு இருக்க, அது உன்னோட கார் எல்லாம் கிடையாது, நகரு அப்படின்னு சொல்லும்போது என்னையா பேசிட்டுன்னு இருக்க, அது என்னோட கார் தான், ஓரமா ஓடி போய் அடிச்சுடுவேன், அது உன்னோட கார் கிடையாது, அதோட ஓனர் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும்போது அப்பதான் நம்ம ஹீரோக்கே ஸ்ட்ரைக் ஆகுது.
ஐயோ ஆமா இல்ல இப்ப நான் என்ன பண்றது சார், நான் இந்த ஓனரோட ஃப்ரண்ட் தான், நீங்க ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, நீ இப்ப போறியா இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணுவா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா பிரச்சனை வேணாம்னு சொல்லி பயந்துட்டு போயிடுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ்காரனும் அந்த இடத்துக்கு வருவான். அப்ப அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா அந்த மெக்கானிக் எல்லாத்தையுமே சொல்லிடுறான் சார், இந்த மாதிரி இந்த காரோட ஓனர் பிரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான் சார், அவன் வந்து இந்த காரை ஓபன் பண்ண சொன்னா நான் தான் முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா இந்த காருக்குள்ள அப்படி என்ன இருக்கு, எதுக்காக ஓபன் பண்ண சொல்லி அவன் கேட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஓபன் பண்ண சொல்றான். அதுக்கப்புறம் அப்புறமேட்டு அவனும் ஓபன் பண்றானா, உள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் இருக்கு, இதை எடுக்கிறதுக்காக எதுக்கு இப்போ ஒருத்தன் வந்தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவரு அதை பார்த்துட்டு இருக்காரு. சோ இப்ப அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜியான் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, நம்ம இப்ப வரைக்கும் இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் கூட சொல்லாமையே இருக்கோமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த லெட்டர்லயே நம்ம ஹீரோ அந்த வில்லனோட நம்பரையும் எழுதி கொடுத்திருப்பான். அந்த நம்பருக்கு இப்ப நம்ம ஜியான் கால் பண்ணி பேசுறாங்க, இந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்க ஏதோ என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பணத்தை எல்லாம் கொடுக்குறீங்க. பட் இருந்தாலும் என்னால இதை நம்பவே முடியல, ஏன்னா என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் எல்லாருமே எனக்கு தெரியும், அவங்க யாருமே இந்த அளவுக்கு பணக்காரங்க எல்லாம் கிடையாது. சோ நீங்க யாரு ரெண்டு பேரும் எப்படி பழக்கமானீங்க, உங்களோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கும்போது, ஓ அதுவா நாங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன பாத்திருக்க வாய்ப்பு இல்லை, அதுவும் இல்லாம உங்களோட பேர் எல்லாம் எதுக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி மழுப்பிடுறான். ஏன்னா ரெண்டு பேரோட நேமும் ஒரே மாதிரி தானே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நான் கொடுத்த பணத்தை எல்லாம் நீங்க செலவு பண்ணீங்களா, ஏன்னா உங்களுக்காகத்தான் நான் அதை கொடுத்தேன், தயவு செஞ்சு அதை செலவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும்போது, ஆனா அதுல கொஞ்சம் பணத்தை எடுத்து என்னோட வீட்டுல இருந்த கடனை அடைச்சிட்டேன், இப்ப எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சோ அதை கேட்கும் போதுதான் நம்ம ஹீரோக்கும் நிம்மதியா இருக்கு. இப்ப அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனோட உண்மையான வீட்டுக்குள்ள போறான். ஆள் யாருமே இல்லாத நேரமா பார்த்து இன்னர்வேர் போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு போல, அதனாலதான் இப்ப அவனோட வீட்டுக்கே வந்து அவனோட அண்டர்வியர் எடுத்துட்டு போறான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஜின் வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த சூப்பர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அங்க இருந்த ஒரு சேல்ஸ் கேர்ள் கிட்ட வந்துட்டு ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான், இந்த மாதிரி நான் வாங்கிட்டு போன ப்ராடக்ட் சரியில்லை, அதை ரிட்டர்ன் மாத்த சொன்னா நீங்க மாத்த மாட்டீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி அவன் பேசிட்டு இருக்கும்போது ஒரு கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஜின் வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்றாங்க. சார் இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம இங்க வேலை செய்யறவங்க கிட்ட எல்லாம் கத்திட்டு இருக்க கூடாது, சரியா, அந்த பொருளுக்கான பில்லை எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு மாத்தி கொடுப்போம், நீங்க பொருளுக்கான பில்லையே கொடுக்காம எங்க கிட்ட வந்து வேற பொருள் கேட்டீங்கன்னா நாங்க எப்படி கொடுக்க முடியும், இப்ப நீங்க போறீங்களா இல்ல நான் போலீஸ்க்கு கால் பண்ணவா அப்படின்ற மாதிரி தைரியமா பேசும்போது அவனும் பாத்தீங்கன்னா பயந்துட்டு போயிடுறான். சோ இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம ஜின் ரொம்பவே தைரியமா ஃபேஸ் பண்ணுது. எல்லாத்தையுமே இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஒருத்தன் வந்து பேசியிருப்பான்ல, அவனை அப்படியே பார்த்து ஒரு மாதிரி மெய் மறந்து போயிடுறான். சோ இவனோட பேரு நம்ம ஜாக் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்ப கட் பண்ண அடுத்த சீன்ல அந்த ஜாங் வில்லனோட சிஸ்டர் ஒருத்தி இருப்பால, அவகிட்ட வந்து ஒரு ரிப்போர்ட்டர் பேசிட்டு இருக்கான், உன்னோட அண்ணன் இப்பதானே நான் செத்து பழச்ச வந்தான், தயவு செஞ்சு அவர் கூட எனக்கு ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும் ஏற்பாடு பண்ணு, அப்படி பண்ணினா நான் வந்து உன்னை ஒரு கொரியன் டிராமாவில ஆக்டரா நடிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும்போது, இவளும் அப்படின்னா நான் என்னோட பிரதர் கிட்ட கேட்டு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. இந்த நேரத்துல அந்த வில்லனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வேற அந்த வில்லனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வச்சுட்டு கொஞ்சமா அவங்க கிட்ட பணத்தை கொடுத்துட்டு என்னோட பையனுக்கு பழசு எல்லாமே மறந்து போச்சுரா, அதனால இதுக்கப்புறம் நீ எப்பயுமே அவன் கூடவே இருந்து கொஞ்சம் பழைய மெமரிஸ் எல்லாத்தையுமே சொல்லி அவனுக்கு பழைய மெமரிஸ் கொஞ்சம் கொண்டு வர ட்ரை பண்றா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அம்மா நீங்க எதை பத்தியும் கவலையப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு அந்த பணத்தை வாங்கிக்கிறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு அந்த இடத்துல அந்த பாமன்னிப்பு எல்லாம் கேட்பாங்கல்ல, ஒரு ஃபாதர் கிட்ட ஒரு ரூம்ல உட்கார்ந்து அந்த மாதிரி ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு அந்த ஃபாதர் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஃபாதர் நான் சொல்ற விஷயத்த யாருமே நம்ப மாட்டாங்க, ஃபாதர் அட்லீஸ்ட் இதை பத்தி உங்ககிட்டயாவது கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது, அதனால உங்ககிட்ட நான் இதை பத்தி சொல்லலாமா அப்படின்னு கேட்கும்போது, சொல்லு மகனே அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. அதுக்கப்புறம் இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான், ஃபாதர் நான் இப்பதான் ரீசெண்டா இறந்து போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே அவருக்கு ஷாக் ஆயிருச்சு, என்னடா சொல்ற அப்படின்னுட்டு. ஆனா நான் மறுபடியும் இவனோட உடம்புல இருந்து கண் முழிச்சிட்டேன் ஃபாதர், ஆனா இவன் யாரு, எதுக்காக நான் இவனோட உடம்புக்குள்ள வந்தேன், எதுவுமே எனக்கு தெரியல ஃபாதர், இந்த விஷயத்த நான் சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, அட்லீஸ்ட் நீங்களாவது நம்புங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அதுக்கப்புறமேட்டு இந்த பாதரும் தம்பி உனக்கு மண்டையில அடிபட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்பா, நான் வேணா உனக்கு ஒரு டாக்டரை ஏற்பாடு பண்ணவா அப்படின்ற மாதிரி இவரு பாட்டுக்கு உளறிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சோகமா நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துலதான் அந்த கடவுளும் வேற உட்கார்ந்துட்டு இருப்பான். அதான் அந்த மரணத்தோட கடவுள் நம்ம பண்ண தப்பால இப்போ இவனோட வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். அது என்னன்னா, அவன் 10 வருஷமா ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்திருப்பான்ல, அந்த ஹோட்டல்ல கூட கடைசியா வாங்க வேண்டிய நேரத்துலதான் இறந்து போயிருப்பான். சோ அந்த ஹோட்டலோட ஓனர் போய் மீட் பண்ணிட்டு ஏதோ நம்ம ஹீரோ உண்மையா அவனோட உருவத்துல இருந்து பேசுற மாதிரி பேசிட்டு இருந்திருப்பான். சார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, 10 வருஷமா உனக்கும் எனக்கும் பழக்கம், இப்படி லாஸ்ட் பேமெண்ட் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலை எங்களுக்கு தராம போயிட்ட, உனக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, நீ யாரு ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் படிதான் நான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன், அந்த ஜாங் லாஸ்ட் பேமெண்ட் கட்டுறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோ ரியலைஸே பண்றான், அட ஆமா, ஆனா இப்போ இவனோட உடம்புல இருந்துகிட்டு என்னதான் பேசினாலும் இவருக்கு புரியாது இல்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவரும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுறாரு. சோ இப்ப அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு யாரோ ஒருத்தங்க கால் பண்றாங்க, அது வேற யாரும் கிடையாது, அந்த வில்லன் ஒரு பொண்ணோட அபேர்ல இருந்தான்ல, அந்த பொண்ணுதான் நான் இப்பவே உங்களை பாக்கணும், நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பால எதுவும் பண்ணவே மாட்டேன், நான் பேங்க் விஷயத்த பத்தி தான்
உங்ககிட்ட தனியா பேசணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் என்னோட வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு அங்க போறான். ஆனா உள்ள போன உடனே அந்த லேடி பாத்தீங்கன்னா வழக்கம் போல அந்த வில்லன் கிட்ட எப்படி பண்ணுவாளோ அதே மாதிரிதான் இப்போ இவங்கிட்டையும் பண்ண ட்ரை பண்றா. இதை பார்த்துட்டு அவனும் பயந்துறான். ஏய் என்ன பண்ற, நீ ஏதோ பேங்க் விஷயமா பேசுறேன்னு தானே சொல்லிட்டு இருந்த, ஆனா என்ன இப்ப ஏதோ தப்பாலாம் பண்ண பாக்குற அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும்போது என்ன சொல்ல என்ன மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாளா. அம்மா தாயே ஆள விடு, என்னால அந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஓடினான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது எப்பயுமே நம்ம கூட ஒன்னாதானே அப்படி இருப்பான், இப்ப என்ன பயந்து எல்லாம் போடுறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு இந்த வில்லனோட சிஸ்டர் வந்து இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து மீடியாவில் வேலை செய்யறான், அவன்கிட்ட வந்து நீ இன்டர்வியூ எடு, அப்படி நீ இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா எனக்கு படத்துல நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், வாடா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி கூப்பிடும்போது இவன் அப்படியே பயந்துகிட்டு இந்த ரஜினி படத்துல வர காமெடி மாதிரி இங்க பாருமா மாப்பிள்ள, அவர்தான் நான் போட்டிருக்கிற சட்டை என்னது அப்படின்னு சொல்ற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். இங்க பாருமா இந்த உடம்பு வேணா உன் பிரதரோட தான் இருக்கலாம், ஆனா இப்ப உள்ள இருக்கிறது உன் பிரதர் கிடையாது, நான் வேற ஒரு ஆளு, சோ என்னால இப்ப அந்த இன்டர்வியூக்கு எல்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும்போது டேய் வர முடியலன்னா வரலன்னு கூட சொல்றா. ஆனா இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லாம் பேசி என்னையும் பைத்தியம் ஆகாதரா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அவ பாட்டுக்கு மாத்த அந்த தலை தெரிச்சு ஓடி போயிடுறா. இவன் வந்து என்ன இப்படி பேசுறான் அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் நைட் ஆகுது. நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அவன் பொண்ணோட நம்பர் தெரியும், அதனால அவளுக்கு மெசேஜ் பண்ணி பேசுறான். அம்மா என்ன ஞாபகம் இருக்கா, நான் தான் உங்களுக்கு பணம் எல்லாம் கொடுத்தேன், உங்க அப்பாவோட அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த அம்மா எனக்கு ஒண்ணு பாக்கணும் போல இருக்குது, நாளைக்கு நீ ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது அவளும் சரி ஓகே ஆங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. சோ இதோட இந்த எபிசோடு முடியுது. மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். தேங்க்யூ.